யோகாசனம் என்பது எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழர்களில் மிக முக்கியமான ஆத்மார்த்த கலைகளுள் யோகாசனமும் ஒன்று என்றால் அது மிக இல்லை எனலாம். அப்படிப்பட்ட யோகாசன கலை மூலமாக சாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவி கொழும்பு விவேகானந்தா கல்லூரியிலே கல்வி பயின்று வருகிறார். இந்த மாணவியினுடைய சாதனைகளும் செயற்பாடுகளையும் பற்றியதாகத்தான் இந்த காணொளியை உங்களுக்காக தயாரித்திருந்தோம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனல் தேடி சென்று நேரடியாக இந்த சாதனை மாணவியினுடைய சாதனைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க துணிகிறது. பிரகாஷினி கீர்த்திராஜ். பிரகாஷினி கீர்த்திராஜ் என்பதே இந்த யோகாசன கலையிலே சாதனைகள் பெற துடித்துக் கொண்டிருக்கின்ற, ஏராளம் சாதனைகள் படைத்து இன்னும் உலக சாதனை கின்னஸ் சாதனைகள் என்று சாதனைகள் புரிவதற்காக காத்திருக்கின்ற மாணவியின் பெயராகும். இந்த மாணவி தற்போது கொழும்பு விவேகானந்தா கல்லூரியில் கல்வி கற்று வந்தாலும் கூட அடுத்து வரப்போகின்ற போட்டிகளிலே பங்கேற்பதற்கு பெருத்த ஆவலோடு காத்திருக்கிறார். ஆனால் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து வருகின்ற இந்த மாணவிக்கு இப்போதைய நிலையில் இது எல்லாம் மிகப்பெரிய சிக்கலுக்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏராளமான சாதனைகளை சாதித்திருக்கின்ற இந்த மாணவி இந்தியாவின் அகமதாபாத்திலே எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி தொடக்கம் 8ஆம் தேதி வரைக்கும் இடம்பெறப் போகின்ற முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிகளிலே பங்கேற்பதற்கு ஆயத்தமாகிறார். ஆனாலும் இந்த போட்டிகளிலே பங்கேற்பதற்கு தேவையான நிதி அனுசரணை இன்றி போட்டிகளில் பங்கேற்பதா இல்லையா என்கின்ற ஒரு இரட்டை மனநிலையில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த மாணவியை நாங்கள் இனம் கண்டு எதிர்காலத்தில் இலங்கையின் பெருமையை பறைசாற்றுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது எல்லோருடைய தலையாய கடமையாகவும் இருக்கிறது. ஹாய், நான் பிரகாஷினி. நான் படிக்கிறேன் விவேகானந்தா காலேஜில். என்னை ஸ்கூலில் எல்லாருமே ரப்பர்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் ஸ்கூலில் எல்லாருக்குமே தெரியும் நான் யோகா செய்வேன்னு. என் அப்பா தான் எனக்கு யோகா ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் ராஜ்குமார் சார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு யோகான்ட்டு. பிரகாஷினி கீர்த்திராஜ் ஏற்கனவே இவர் 2வது ஏசியன் யோகாசன ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நியூ டெல்லி புதுடில்லியில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற போது அதிலே இவர் பதக்கத்தை வெற்றி கொண்டிருந்தவர் என்பதும் கவனிக்கத்தக்கது. 5 வருஷமா யோகா படிக்கிறேன். நான் இந்தியா போயிருக்கேன், நேபாள் போயிருக்கேன், மலேசியா டூர்ல கூட கோல்டு எடுத்தேன். அப்புறம் இந்த ஜூன் மாசம் கூட எனக்கு டூர் ஒன்று இருக்கு. எனக்கு ஆசை, நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுக்கணும் யோகால. அதான் எனக்கும் ஆசை, அம்மா அப்பாவுக்கும் ஆசை. வருகின்ற ஜூன் மாதம் இடம்பெற போகின்ற உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்பதற்கு தயாராகின்ற பிரகாஷினி கீர்த்திராஜ் வெற்றி பெற வேண்டும், இலங்கையின் பெருமைகளை பறைசாற்ற வேண்டும் என்று ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனல் மூலமாக நாங்களும் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், பிரார்த்திக்கிறோம். ஃபியூச்சர்ல நிறைய பேர் வரணும்னு நான் விரும்புறேன். பிகாஸ் நான் செஞ்சு நானும் ஒரு டீச்சர் ஆகுனேன்னா இன்னொரு ஆளுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் ஒரு டீச்சர் ஆகி இந்த யோகா லைஃப் லாங் ஃபுல்லாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏராளம் தனவந்தர்கள் இந்த காணொளியை பார்ப்பீர்கள். பார்த்து ரசிப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் இப்படியான அரும் கலைகளை காப்பாற்றி மிக பெரிய அளவிலே சாதிப்பதற்கு போராடி கொண்டிருக்கின்ற இப்படியான சாதனையாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது எங்கள் எல்லோரது தலையாய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸ்டார்டிங்ல ஒரு வருஷம் போல ஃபீஸ் கட்டி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாம்பியன்ஷிப் வந்த உடனே ராஜ்குமார் சார் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து ஃபுல்லா ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் நல்லா ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறாரு. பொருளாதாரத்துல இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு எனக்கு இந்த விஷயத்துல. இப்போ நாங்க எங்கேயாவது கடனை வாங்கி அதை செஞ்சு இதை செஞ்சு அனுப்பிவிட்டாலும் சேர்மார்கள் முழு பங்கு இருக்கும். ஏன்னா அவர் தான் முழு பங்கு கொடுத்தாரு. அதுக்கு அவருக்கு நன்றி. நான் அது எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நன்றி நன்றின்னு. அவருக்கு நிறைய கோடி நன்றி. பிரகாஷினி எதிர்வருகின்ற காலகட்டங்களில் அவருக்கு தேவையான நிதி அனுசரணைகளை எல்லாம் தாராளமாய் அள்ளி வழங்கி உலகளாவிய ரீதியில் இவரின் பேரை கொண்டு சேர்க்க வேண்டியதே எங்கள் எல்லோரதும் கடமை என்பதை
மறந்து விடாதீர்கள். 2 பேருமே தான். அவர் காலையில வேலைக்கு போயிடுவாரு, ஈவினிங் வருவாரு. நான் தான் ஃபுல் டேயும் பிள்ளைங்க பின்னுக்கு போறது எல்லாமே, அடுப்பில இருந்து கிளாஸஸ் போறது, யோகா கிளாஸ் போறது, எல்லாத்துக்குமே இன்னைக்கு புஷ் பண்றது நான் தான். இவரோட சப்போர்ட் இருக்கு. இவர் தான் மெயினா பிள்ளைகளை கண்டிப்பா யோகா செய்யுது. யோகா தான் எல்லாமே. அதனால மகளுக்கு ஒரு விருப்பம், கண்டிப்பா நம்ம யோகால ஒரு உலக சாதனை படைக்கணும். அதுதான் அவளோட மெயின் விருப்பமே. ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக இந்த சாதனையாளரை தேடிச் சென்று இந்த காணொளியை உங்களுக்காக தயாரித்து வழங்கியிருக்கிறது.